Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வந்தப்ப எடுத்த Dress, நாங்க எடுத்த Dress, அதுக்கு அப்புறம் ரிசப்ஷனுக்கு எடுத்த Dress, ஈவென்ட்க்கு எடுத்த Dress, all dresses இங்க அவேலபிளா இருக்கு. sarees and dresses, சுடிதார்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. எல்லாத்தையும் வந்து நீங்க காட்டுங்க அப்படினு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே வந்து இப்ப sarees எல்லாம் ஓவர் அடிச்சு ஃபால்ஸ் அடிச்சு எல்லாமே வந்துச்சு. ப்ளவுஸ் மட்டும் அங்க வச்சுக்கிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ காட்டுறேன்னு சொன்னேன்ல, அதனால எல்லாமே வந்ததுனால இப்ப வீடியோ போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எப்படி எல்லாம் எடுத்திருக்கோம், எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கல்யாணம் 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 போய் இப்ப ஈவென்ட்னு பேசினு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஈவென்ட்டுக்கு வந்து 7 ஈவென்ட்டுக்கு 7 கலர்ஸ் அந்த மாதிரி நம்ம தீம்ல தான் வந்து எல்லாமே செய்ய போறோம். அதுக்குண்டான கலர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஒரு சிலது வந்து என் தங்கச்சி இதுவும் இருக்கும், ஒரு சிலது வந்து எந்த இருக்கு. என்னோட தங்கச்சியோட சுடிதார்ஸ் மட்டும் வந்துட்டு மோனாவோட விளாக் வரும். அதுல விபிஷ்னாவோடதும் என் தங்கச்சியோட சுடிதார்ஸும் வந்து மோனா ஏஜி பிளாக்ஸ்ல வரும். அதை பாத்துக்கோங்க. இதுல மொத்தமும் சாரீஸ் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நிறைய சாரீஸ் தான் இருக்கு. என் தங்கச்சிது என் அம்மாது எல்லாத்துக்குமே மிக்ஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இது வந்து நிறைய எடுக்கும் போது எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கிறது நான் சொல்றேன், ஓகேவா? ஞாபகம் இல்லாத எனக்கு தெரியல, பிரைஸுமே எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த டைம்ல எடுத்தது தானே. இது வந்து என் சிஸ்டரோடது. இது வந்து எங்க எடுத்தோம் அப்படின்னா சாந்தி ஸ்டோர்ஸ்ல வந்து டி நகர்ல எடுத்தோம், சரிங்களா? இது வந்து சாரி ஃபுல்லா இது காட்டு. இந்த சாரியில வந்து கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்டா வரும். இந்த மாதிரி இப்படி எல்லா மல்டி கலர்ஸும் வேணும் அப்படின்னு எடுத்திருந்தா இதுதான் முந்தி. பிளவுஸ் இதே மாதிரி பிளைன்ல தான் வரும். இதோட ரேட் அநேகமா இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், இங்க ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, பட் ஆனா ரேட் இருக்கான்னு தெரியல. சாரி கைஸ், ரேட் இல்ல, ரேட் எல்லாம் எடுத்துட்டாங்க போல. ஓகே, நெக்ஸ்ட் சாரி அவளோடது பார்க்கலாம். இது ஒரு சாரியா. நெக்ஸ்ட் இந்த எல்லோ எதுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதை நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து சின்னதுரை ஷாப்ல நம்ம இங்க நியர்பை எடுக்கிற இடத்துல எடுத்தோம். இது என்கிட்ட ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு சாரி இருக்கு. ஒன்னு மோனாக்கு, எனக்கு, இது என் தங்கச்சிக்கு. இது வந்து சாரீஸ் ஃபுல்லா வந்து இது வந்து என்ன சொல்றது, இது முந்தான. இதோட பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாரி ஃபுல்லா இது மாதிரி வரும். நீங்களே இது பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். How is it? நல்லா இருக்குல்ல? ஆல்ரெடி என்கிட்ட இது நான் வந்து கிரவ் பிரஸ்க்கு எடுத்தேன். அதனால இது வந்து அவன் எடுத்துக்கிறேன். இது ஆர்டினரி, இது பட்டு, இது வந்து செமி சில்க்ஸ் ஆர்டினரி சாரி. இது வந்து செகண்ட் சாரியா. தேர்ட் சாரி வந்து இது எனக்கா மோனாக்கான்னு தெரியல, பட் எடுத்துட்டு வந்தேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது பார்த்தா புசுன்னு தெரியும் போல. நான் ஏற்கனவே குண்டா இருக்கேன், திருப்பி இது எனக்கு குண்டா காட்டுமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்தது. கட்டி பார்ப்பேன், கட்டி பார்த்துட்டு ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னா அது மோனாக்கே குத்தலாம். அவளாச்சும் கொண்ட குண்டா தெரியவாள்ல, நான் இன்னும் குண்டா தெரிவேன் அப்படின்னு. இது வந்து சாரியில வந்து ஆஃப் மாடல்ல தான் வந்து இது வரும். மீதி பேலன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளைன் மாதிரி தான் வரும். இப்படி இது வந்து முந்தானை செமையா இருக்குல்ல. இது வந்து முந்தானை இந்த மாதிரி ஆஃப் மாடல்ல வரும். இது என்ன கிரஸ்டட் டிஷ்யூவா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அப்புறம் இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் வருமா. இது யாருக்குங்கிறத கடைசியில நம்ம டிசைட் பண்ணிக்குவோம், ஓகேவா? இது தொட்டாலே அப்படி பிரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், மடிக்கவே முடியாது. இதோட ரேட் வந்து 1250. இது வந்து எங்க எடுத்தேன்னா சவுகார்பேட்ல ஷாப்ல எடுத்த. ஷாப் நேம் தெரியல, அந்த ரோட்லயே ஃப்ரண்ட்லயே இருந்த ஷாப் தான். இது வந்து எங்க எடுத்தேன்னு எனக்கு இது ஞாபகம் இருக்கு. இது வந்து சவுகார்பேட்ல தான் எடுத்தேன், காட்டன் ஷாப்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னா என்ன சொல்றது, இது கஸ்டமைஸ்டு சாரி. இது வந்து அப்படிதானப்பா, இது கஸ்டமைஸ்டு சாரி. அவங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சாரியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு, இந்த மாதிரி லேஸ் ஒர்க் இதெல்லாம் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க் பண்ண சாரீஸ் இது. அதுல வந்துட்டு நான் சரி இது இன்விடேஷன் வைக்க போகும்போது சாரீஸ் தேவைப்படும்ல, அதனாலதான் இது எடுத்தேன். இதுக்கு ஆக்சுவலா வந்து இதுதான் முந்தான சாரி ஃபுல்லா. இதுதான் முந்தான சாரி ஃபுல்லா வந்து இந்த பிளைன் ஒர்க் தான் இது வரும், சரிங்களா? இந்த மாதிரி கோடு, இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் தான் வரும். இது பிளவுஸ் வந்து இந்த பிளவுஸ் தான். அது ரன்னிங் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. எங்கிட்ட இந்த மாதிரி பிளவுஸ் இருக்கிறதுனால வேணாம், நான் பிளவுஸ் இருக்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டு சாரி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட் சாரி. இந்த சாரியோட ரேட் வந்து 2000. பிளவுஸே இல்லாம இது சாரி. இது பாக்கிறதுக்கே செம லுக்கா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஹைஃபையா தெரியும், கொஞ்சம் இதா இருந்தாலும் ஹைஃபையா தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது சாரி. இது வந்து என் தங்கச்சி இதுதான். இது கிரீன் இப்படி காட்டுறேன். இது வந்து சின்னதுரையில தான் நாங்க எடுத்தோம். இது முந்தி,
இது சாரி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஒர்க், இப்படிதான் வரும். புட்டா 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 அதுலாம் பெரிய பார்டர், இங்க சின்ன பார்டர் அப்படிங்கிற மாதிரி இது வருது. சாரி பிளவுஸ் நான் சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி கிழிச்சாச்சு, நம்ம தைச்சாச்சு, நம்ம கோர் அடிச்சாச்சு, ஃபால்ஸ் அடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு. இந்த பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கோம். அங்க இது வந்து ஐ திங்க் 25 சம்திங். இதுவுமே வந்து காட்டன் ஏதோ சொன்னாங்க, ஏதோ பேர் சொன்னாங்க. நல்லா இருக்கு. சாரி தொடும் போதே நல்லா அந்த ஃபீல் வருது, சாஃப்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இது நான் ஈவெண்ட்ல எடுத்திருந்தது உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது என்னதுலப்பா, அந்த கத்திப்பாரா கீழே வந்து அந்த ஷாப் போட்டிருப்பாங்கல்ல, அங்க போய் எடுத்த சாரி. இந்த சாரி ஃபுல்லா இந்த மாதிரி வரும். முந்தி மட்டும் இந்த மாதிரி ஜிகு 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 ஜிகுன்னு வரும், அவ்வளவுதான். இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து பிளைன் தான். அதை நம்ம தைக்க கொடுத்துட்டோம், அது இன்னும் வரல. அது நான் வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். பிளவுஸ் வந்து வீ நெக் வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம டெய்லர் அதெல்லாம் தச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்விடேஷன் வைக்க போகும்போது, இங்க வெளில போகும்போது இதெல்லாம் கட்டிட்டு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அங்கதான் இந்த சாரியும் எடுத்திருந்தேன். அதே கத்திப்பாறால தான் அந்த கீழே வந்து எடுத்திருந்தேன். தலைகீழா மடிச்சு வச்சிருக்கேன் சாரி. இதுதான் முந்தான சாரி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நமக்கு என்ன சொல்றது, டைல்ஸ் மாதிரி இருக்கும் பினிஷிங். இந்த டைல்ஸ் பினிஷிங் வந்திருக்கும். இதுவுமே வந்து ரெண்டு சாரியும் பாத்தீங்க அப்படின்னா 1005 அப்பா. இது 1005 1005 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1005 தான் வந்தது. இதுவும் ரெண்டுமே 1005. இது ஆல்ரெடி ஒரு vlogல காட்டியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அதனால சரி எல்லா சாரியும் காட்டும் போது இது காட்டிக்கிறேன்ட்டு. இதுதான் பிளவுஸ். இது தச்சு வந்துச்சு. இந்த பிளவுஸ் பாருங்க இங்க இருக்கு, ஓகேவா? ஆனா ஏன் பா நெக் வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. அவசரத்துல தைக்கிறதுனால அவசரமா கொடுங்கன்னே ஏதாவது தைச்சு கொடுத்துட்டாங்க போல. எனக்கு பா நெக்கே எனக்கு பிடிக்காது. பட் இதுதான் கொடுத்துருக்காங்கன்னு என்ன போட்டு கூட பாக்கல. போட்டு பார்க்கணும், சாரியோட இது போட்டு பார்க்கும் போது தான் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் அப்புறமா மடிச்சுக்கலாம், வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம். வந்து இது என் சிஸ்டர் தான் எடுத்தா. இதுவுமே இந்த ஒரு கலர். இது எங்க அம்மாவுக்கு அப்படின்னா, இது எங்க அம்மாவுக்கு போகுமா இல்ல அவளே வச்சுப்பாளா அப்படின்னு தெரியல. இது பார்த்தா பெரியவங்க கட்டுற மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்ப ஃபிளவர் டிசைன் எல்லாரும் ஃபிளார் டிசைனா, என்ன டிசைன்பா? ஃப்ளோரல் டிசைன் தான் இப்ப வந்து ஃபேமஸ். இப்ப சாரிலேயே வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் உங்க அம்மா ஏற்கனவே கட்டியிருக்காங்க. இதுதான் அவங்க மேக்ஸிமம் ஃப்ளோரல் டிசைன்ல தான் கட்டுவாங்க. இது வந்து முந்தான சாரி ஃபுல்லா வருது. இந்த மாதிரி வந்திருக்கு. இதுல ஒரு கோல்டன் கலர் லைன் வருது. அது வந்து சூப்பரா ஹைஃபையா இருக்கு. கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 700 அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே சின்னதுரையில தான் எடுத்தோம் இந்த சாரிய. இனி வரதெல்லாம் மேக்ஸிமம் சின்னதுரை தான், ஓகேவா? இதுவுமே அங்கதான் எடுத்தோம். இது ஒரு சாரி. இது முந்தான சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பூ மாதிரி இப்படி வரும் சாரி. அதே ஃப்ளோரல் டிசைன். அது பார்டர் சின்ன பார்டர், இங்க பெரிய பார்டர். இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இது நான் ஆட்டை போடலான்னு பார்த்தேன். எனக்கு யாரும் இதை விட மாட்டேன்றாங்க ஆட்டை போடுறதுக்கு. அதனால இது யாருக்கு போகுங்கிறது கடைசியில தான் தெரியும். யார் கைக்கு இந்த சாரி கிடைக்கும் அப்படிங்கிறது கடைசியில தான் உங்களுக்கு ரிவீல் ஆகும், ஓகேவா? 3 பொம்பளைங்கள்ல யாருக்கு அப்படின்னு. இதே மாதிரி உங்க அம்மா கட்டி நான் பாத்துருக்கேன். இதெல்லாம் ரிச்சா இருக்கும். இதெல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செலக்ட் பண்ணா நான் எப்படி செலக்ட் பண்ணுவேனோ அப்படிதான் நான் செலக்ட் பண்ணேன். தெரிஞ்சிச்சு இதுலயே. இது எனக்கு தான் நான் தான் செலக்ட் பண்ணேன். இது வந்து பெரிய பார்டர், சின்ன பார்டர். இது வந்துட்டு இது முந்தி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முந்தி பூ வந்திருக்கு. அப்புறம் பிளைன் பிளவுஸ் வந்தாலே சாரி கொஞ்சம் லுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து பிளவுஸ் வந்துருச்சு, தச்சு வந்துருச்சு. இது என்ன பிளவுஸ் டிசைன் எனக்கு தெரியல, பார்க்கணும். சாதா பிளவுஸ் டிசைன். இந்த அவசரத்தை தைக்க சொன்னதுக்கு யார் தான் எங்க தைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பிளவுஸ் இதுக்கு, சரிங்களா? ஸோ அப்பா இப்படி குமிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதேதான். இது வந்து 980 சின்னதுரைன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லேபிளோட இருக்கு. அது என்னப்பா உங்க அம்மா ஏற்கனவே கட்டின மாதிரியே இருக்கிறது தான் நீங்க எடுத்துக்கிறீங்க இப்போ. சேம் டிட்டோ அதே மாதிரி இருக்கு. நீ வேணா போனை போட்டு காட்டேன், இது மாதிரி எல்லாம் நான் ஏற்கனவே கட்டிட்டேன் அப்படின்னுவாங்க. காட்டிட்டு தானே வச்சிருக்கோம். இது வந்து இது சாரி. இப்ப ஜிகி ஜிகி ஜக ஜகன்னு இருக்குல்ல முந்தான சாரி ஃபுல்லாவுமே இருக்குப்பா. ஆமா, இது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சாரி ஃபுல்லா ஜிகி ஜிகின்னு இருக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இதுவுமே பிளவுஸ் எல்லாம் குத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நல்லா இருக்கு. இது 2 பார்டருமே சேம் ஒரே சைஸ் தான். இது சின்ன பார்டர் பெரிய பார்டர்ன்றதெல்லாம் கிடையாது. இது 2 பார்டருமே ஒரே சைஸ்ல தான் இருக்குது. இது என்ன பிங்க் மாதிரியே இல்ல, இது என்ன கலர் பா? மெரினாப்பா, மஜந்தா.
இது மஜந்தா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட saree. இப்போ இது கலர் பார்க்கும்போது வேற கலர்ல தெரியுது. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்குது. இதுதான் முந்தான. அந்த லைட்டிங்க்கு நல்லா தெரியும். இது என்னவோ எனக்கு ரெட் மாதிரி தெரியுதா? ரெட் கிடையாது, ரெட் கிடையாது. என்ன கலர்ல தெரியுதுன்னு தெரியல. பிங்க்குக்கு தான் நான் எடுத்தேன். இதுதான் முந்தான. saree ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் மாடல்ல வருமா? இது நல்லா இருக்கு. எந்தனோனே இது மாதிரி நல்லா இருக்குன்ற. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மாடல். சீரியஸாவே இது நல்லா தான் இருக்குது. இது நல்லா தான் இருந்தது. நான் புடிச்சு தான் எடுத்தேன். இது வந்து பிளவுஸ் நம்ம கொடுத்துட்டோம். பிளவுஸ் தச்சு இது வரணும். இது மாதிரி ஒரு மாதிரி மெட்டீரியல் எப்படி சொல்றது, கிரஷ்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. இது வந்து எங்க எடுத்தோம்னா இது புரசைவாக்கத்துல எடுத்தோம். பட் ஷாப் நேம் எனக்கு தெரியல. இல்ல தெரியல, இது ஏதோ ஷாப் நேமே எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்து எப்படி சொல்றது, மாடர்ன் ட்ரெஸ். இதுதான் இது டாப் இருக்கு, கோட் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி இப்ப ஃபேஷனா வருதுல. இது முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஃப்ளீட் வச்ச மாதிரி வருது இப்ப ஃபேஷன். இது வந்து என்னன்னா 4000 ஃப்ரெண்ட்ஸ். இது கோட் மாடல். இது மேல இவ்வளவு லாங் கோட் வரும். இதுக்கு ஒரு பெல்ட். இது வந்து நம்ம சாந்தி ஸ்டோர்ஸ்ல பாண்டி பசார்ல தான் எடுத்தேன். இதெல்லாம் வந்து நம்ம மோனாக் ஈவெண்ட்டுக்கு எடுத்தோம்ல, எல்லா ட்ரெஸ்ஸுங்களுமே நம்ம அங்கதான் எடுத்தோம். அது பிளஸ் இது எனக்கு தேவைங்கிறது ஒரு 2 ட்ரெஸ் கூட நான் அங்கதான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த டாப்பும் கூட தான் அங்க எடுத்து வச்சேன். இப்பன்னு பார்த்தேன் இந்த வீடியோ எடுக்கிறேனே. இப்பன்னு பார்த்தேன் இந்த வீடியோ எடுத்துக்கிறேனே. சும்மாதான். அப்புறம் இந்த ஒரு டாப் சும்மா எடுத்து வச்சேன். எதுக்காவது இப்ப யூஸ் ஆகும், போகும்போது வரும்போது ஏதாவது யூஸ் பண்றதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேவி ப்ளூ கலர் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நேவி ப்ளூ கலர் எடுத்தேன். இது ஒண்ணு வச்சிருக்கேன். இதுவுமே சாந்தி ஸ்டோர்ஸ் தான். அப்புறம் இது இருக்கிறதுலே வந்து ஹைஃபையா இருக்கிறது இதுதான். இது வந்து 5000. இது எப்படின்னா இது ஃப்ரண்ட்ல இப்படி வந்துடும் ட்ரெஸ். ஓகேவா? எப்படி இந்த saree மாடல் மாதிரி, saree மாதிரி நமக்கு வந்து மேல வந்து விழுந்திருக்கும். ஒன் ஃபிட்ஸ்ல saree. இதுக்கு மேல இதே மாதிரி ஜாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது செம வெயிட், ஃபுல்லா கிராண்டா ஒர்க். இதுல நம்ம ஒர்க்ன் பிளேன் இங்க வருது பாரு, எல்லாம் ஃபுல் ஸ்டோன். இது நல்ல வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கே செம வெயிட்டா இருக்கு. கையிலேயே நம்மளால எடுக்க முடியல. இது லாவெண்டர் கலர். இந்த மாதிரி ஒர்க் ஃபுல்லாவே இது என்ன சொல்றது, மேல இருந்து கீழே வரைக்குமே நம்மள எவ்வளவு லென்த் இந்த கவுன் இருக்கோ அந்த லென்த்துக்கு இந்த கோட்டுமே வரும். சரிங்களா? இந்த கோட்டு மேல போட்டுக்கிறது. இந்த கோட்டுக்கு ஒரு பெல்ட், இதே மாதிரி ஒர்க் வச்சு ஒரு பெல்ட். சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இது 5000 இந்த ட்ரெஸ். மேல கோட்டு லாவெண்டர்ல வருது இல்ல? ஆமா, லாவெண்டர் தான் ஃபுல்லாவே. கடைசியா ஃபைனலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் saree. நாங்க சென்னையில வைக்க போற ரிசப்ஷனோட saree. இது நான் மோனா கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அவ ரிசப்ஷனுக்கு வேற saree எடுத்துட்டான். அவ ஜிகு ஜிகுன்னு கட்டும் போது நானும் ஜிகு ஜிகுன்னு கட்டணும்ல, அதனால இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகேவா? இதுதான் எனக்கு இங்க நைட் கிளிட்டர்ல எப்படி தெரியுது, பயங்கர கிளிட்டரா. எங்க வீடு டிம்மா இருக்கறனால இது பிரைட்டாவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அங்க எல்லாமே ஃபோக்கஸ் லைட் நம்மள போடும்போது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படியே தக 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 தகன்னு மின்னுவேன் நான். ஃபுல் கிளிட்டர். ஓகேவா? இதுதான் என்னோட ரிசப்ஷன் saree. இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து நம்ம தைக்க கொடுத்துருக்கோம். இதுவுமே வரணும். இது நேவி ப்ளூல ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இது எங்க எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஹைதராபாத்ல நம்ம வாங்கணும். சார்மினார் இருக்குல்ல, சார்மினார் கிட்ட வாங்கினது. அப்பவே வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு வீடியோலயே காட்டல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் இப்போதைக்கு நம்ம ஈவெண்ட்டுக்கு எடுத்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து விட்டு விட்டா நம்ம கல்யாண saree, ரிசப்ஷன் saree எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் காட்டிட்டேன். என் தங்கச்சிக்கு எனக்கு எடுத்தது. எங்க அம்மாக்கு எடுக்கலையா நீங்க கேட்காதீங்க. எங்க அம்மா தனியா போய் கோயம்புத்தூர்ல போயிட்டு அங்க போயிட்டு 7 saree எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்குது. அதை வேணா போட்டோஸ் வேணா நான் கேட்டு வேணா போட்டோஸ் வேணா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வைக்கிறேன், பாத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு நாங்க எடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அவங்களா போய் ஒரு உலகத்திலேயே இல்லாத கலர்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வருவாங்க. அதை தான் அவங்க கட்டணும், அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. இது என் சிஸ்டருமே வந்து அவளாதான் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போனா, நீங்களே பாத்துருப்பீங்கல்ல. அதனால எல்லாமே மிங்கிலா இருக்கும். இதுதான் நாங்க வாங்கிட்டு வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.